பிரேசிலியன் பிரெட் பண்ண போகிறோம். த கேஜுவா. இதுக்கு வந்து நம்ம சாபுதேனா, அதாவது ஜவ்வரிசி மாவு. இது வந்து உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்குது. இதில் நீங்கள் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். இது அப்புறம் ஈவன் இந்த இதுக்குள்ள நம்மளுக்கு பீஸா அது கூட பண்ணலாம். இதுக்கு என்னென்ன தேவைப்படும்னாக்கா, ஆக்சுவலாக இதில் கரெக்டாக செய்ய போனால் இந்த மாவு, அப்புறம் ஒரு வெஜிடபிள் ஆயில், 2 எக்கு, சீஸ், அவ்வளோதான். பட் நான் டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்தது, ஓகே. பட் வந்து ரொம்பவும் சாப்பிட முடியல. ஸோ அதனால நான் வந்து இந்த சீசனிங்கும் அப்புறம் வந்து கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டுக்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து பால் தேவைப்படும். சரியா? பால் எவ்வளோ கப்பு? பால் வந்து 3/4 கப்பு. ஆயில் வந்து 1/4 கப்பு. இந்த பவுடர் வந்து 1.25. ஒன்று ஸோ 1.25. ஒரு பிஞ்ச் சால்ட். இது ஒரு எக். இதை போட்டு நம்ம மிக்சியில் ஒரு பீட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ சீஸும் சீசனிங் ஹர்ப்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து சீசனிங் வந்து இந்த அளவு போடுறேன். சில்லி ஃப்ளேக்ஸ், ஹர்ப்ஸ். இது வந்து இதால 1 கப் இருக்கும். இப்போ இந்த குவான்டிட்டிக்கு இந்த மஃபின் கப்ஸில் 8 மஃபின் கேக்ஸ் வரும் உங்களுக்கு. பன் சீஸ் போட்டு லேசாக ரெடி அடிச்சுக்கணும். ஸோ இந்த மஃபின் ட்ரேயில் வந்து எல்லாத்தையும் நான் வந்து ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இன்னும் 2 வரும். கன்வெக்ஷனில் 200 டிகிரி ப்ரீஹீட். ப்ரீஹீட் ஆகிடுச்சு. இதுக்குள்ள வச்சுட்டு 20 மினிட்ஸ் செட் பண்ண போகிறோம். 25 மினிட்ஸ் செட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ 25 மினிட்ஸ் கழித்து நீங்கள் பார்க்கும்போது நல்லா ஃப்ளஃபியாக அந்த கேக்லேருந்து இவ்வளோ பஸ் நல்லா அப்படியே அழகாகி வரும்.
ஸோ அதை பிரித்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போலாம் நம்ம வேறு இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் அந்த சீசனிங்லாம் போட்டிருக்கோம்ல, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது. நான் லாஸ்ட் டைம் செய்யும்போது அது ரெண்டும் போடலை, ஆனால் அப்படியே டிப்பிக்கலாக பண்ணினேன். ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் இந்த காரஞ்சாரம் டேஸ்ட்டு அது தேவையாக இருக்குது. பட் இது இப்படி சாப்பிடும்போது எம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்ப்போம். எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்படி டபுள் த அமௌண்ட் அப்படியே ரைஸ் ஆகிருக்கு பாருங்க. இது வந்து பிரேசில் சீஸ் பால்ஸ் அப்படின்னு கூட தான் சொல்லுவாங்க. உங்கள் குழந்தைங்க சீஸ் பால்ஸ் கேட்டால் இது பண்ணி கொடுங்க. ஏன்னா இது வந்து உடம்புக்கு வந்து கெடுதலும் கூட இல்லை. இது ஆக்சுவலாக கொஞ்சம் சுட 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 பிச்சிருக்கேன் உங்களுக்கு. அது நல்லா கொஞ்சம் ஆறின பிறகு இந்த சீஸ் நல்லா சிங்கின்னு இழுத்துட்டு நல்லா வரும். ஸோ நம்ம மைக்ரோவன்லேருந்து எடுத்துருக்கோம். எடுத்த உடனே சாப்பிடக்கூடாது. ஸோ எப்படி இப்படி டபுள் தி அமௌண்ட் அப்படியே ரைஸ் ஆகி அழகாக வந்துருக்கு பாருங்க. இது அப்படியே சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸாக கொடுங்க, அப்படியே சாப்பிட்லாம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். சரி, இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம்.